Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். உம்மை நான் பாடிடுவே, உம் பாதம் அமர்ந்திடுவே. உம்மை நான் பாடிடுவே, உம் பாதம் அமர்ந்திடுவே. உம்மை நான் நோக்கி பார்த்து உன்னத பலன் அடைவே. உம்மை நான் நோக்கி பார்த்து உன்னத பலன் அடைவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. சோர்வுற்ற நேரம், மனம் தளர்ந்த வேலை, உம் வார்த்தையால் தேற்றினீரே. சோர்வுற்ற நேரம், மனம் தளர்ந்த வேலை, உம் வார்த்தையால் தேற்றினீரே. உம் வாக்குகள் என்னை உயிர்ப்பித்ததே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம் வாக்குகள் என்னை உயிர்ப்பித்ததே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, 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 என் இயேசுவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில கர்த்தர் இன்றைக்கு என்னோடு என்ன வார்த்தை பேச போகிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 72:18 பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். சங்கீதக்காரர் தேவனுக்கு சொல்லுகிற அற்புதமான தேவனை பார்த்து மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீரே அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. வாசித்த வசனம் ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவாதி தேவனுடைய வார்த்தை. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் உனக்கு செய்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. காரணம், அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு கொடுக்கப்பட்ட
அற்புதமான பெயர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துவமவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர். மனோவாவும் அவருடைய மனைவியும் மலடியாயிருந்த அவனுடைய மனைவியை ஆற்றி தேற்றி உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று கர்த்தர் அவர்களை பலப்படுத்தின பொழுது அவர்கள் இருவரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார்கள். நியாயாதிபதிகள் 13:18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்று தன்னுடைய நாமத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏதோ ஒரு அதிசயத்திற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பிரேக் த்ரூக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிசினஸ்க்காக, உங்களுடைய பிசினஸ்ல ஏற்பட்டிருக்கிற சரிவிலிருந்து நீங்கள் மீண்டு எழும்பி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்கள் ஊழியம் எப்படியாவது எடுத்து கட்டப்பட வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலவெளியிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறீர்களா? என்னோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்துங்கள். அல்லேலூயா, ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் உனக்கு செய்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண வேண்டுமானால் எகிப்திலிருந்து புறப்படுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்து என்பது பாவத்தை, அசுத்தத்தை, அருவருப்பை காட்டுகிறது. பாவத்தையும் அசுத்தத்தையும் அருவருப்பையும் என்று உதறி தள்ளி கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நீங்கள் எகிப்தை விடுகிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 3:5 பாருங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார், நிச்சயம் செய்வார். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை தூக்கி எறி. தேவனுக்கு பிரியமில்லாத அந்த இச்சைகள், பாவ காரியங்கள், கிரியைகளை எல்லாம் உதறி தள்ளி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். வேதத்திலே பலவிதமான அதிசயங்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு 3 அதிசயத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்கிறேன். எங்கும் நடக்காத அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்பர் 1, எங்கும் நடக்காத அதிசயம். யாத்ராகமம் 34:10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். மாபெரும் மனிதனாகிய மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் செய்வேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, சோர்ந்து போய் முடங்கி போய் அவ்வளவுதான், இந்த கொடுமையான ஜனங்களுக்கு முன்பதாக நான் என்ன செய்ய முடியும் என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக நான் செய்வேன். கர்த்தர் செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போய் முடங்கி போயிருந்த கிதியோனைக்கு நேரே புறப்பட்டு வந்த வார்த்தை அதுதானே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். அன்பு தாயாரே, மகன் மகள் நிமித்தம் உடைந்திருக்கிறீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் எங்கும் நடக்காத அதிசயத்தை செய்வார். பல முறை தோல்வி கண்டிருக்கலாம், பல முறை வீழ்ந்திருக்கலாம், கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். சோர்ந்து போகாதீர்கள். எங்கும் நடக்காத அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 2, எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர். யோபு 5:9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வதற்கு அவர் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில எப்படி இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு திகைச்சு போய் சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறீர்களோ, படுத்த படுக்கையோடு
வியாதியின் கொடுமையிலே பிடிக்கப்பட்டு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை பாய்கிறது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆகவே தான் சொன்னேன், எண்ணி முடியாத அதிசயம் என்று சொன்னேன். சங்கீதக்காரர் எத்தனை அனுபவத்திலிருந்து சொல்கிறார் பாருங்கள். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற அற்புதமான தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள், அறிக்கை செய்யுங்கள். 105ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். 77ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சகோதரா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். 32:12 பாருங்களேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. தேவ ஜனங்கள் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு உரிமை பாராட்டி அதை தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்தார்கள். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாதவர். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நடத்துவார். 3வது, எவ்வளவு பெரிய அதிசயம். 136ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136ஆம் சங்கீதம் முழுமையும் வாசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய அதிசயம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பூமியை உண்டாக்கினது முதல் தம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்டு அழைத்து பரிசுத்தப்படுத்தி கடைசி மட்டும் எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார். அதுதான் 136ஆம் சங்கீதம். வேர்ட் பை வேர்ட். இந்த செய்தி முடிந்த பிறகு 136ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய அதிசயத்தை எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதை அதை பார்க்கும் பொழுது நாம் உளமாற தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து பரிசுத்தப்படுத்தி கடைசி மட்டும் நடத்துகிறார். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். ரோமர் 8:30 பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் 136ஆம் சங்கீதத்தில் விரிவாக தேவ ஜனங்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தரால் நடத்தப்படுதல் என்பது எவ்வளவு பெரிய அதிசயம் தானே. ஆமென். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவருடைய அதிசயம் எப்படிப்பட்டது? எங்கும் நடக்காத அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே உம்முடைய வார்த்தை இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே புறப்பட்டு வந்ததற்காக நன்றி அப்பா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி என் ஜனங்கள் ஒரு அதிசயத்தை காணட்டும் அப்பா. அதிசயத்துக்காக, அற்புதத்துக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382117257 மற்றும்
9381111727.